தானியேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, நீயோவென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான் என்று சொன்னது யாரு? அதே தானியேல் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய ஒரு புருஷன். இந்த 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல தானியேலை நோக்கி, நீயோவென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். அப்பனா உயிர்த்தெழுதல்ல பல வரிசைகள் இருக்கிறது என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. உயிர்த்தெழுதல்ல 7 வரிசை இருக்கிறது. அவனவன் தன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவருடையவர்கள் அவருடைய வருகையிலே உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நம் வேதத்திலே படிக்கலாம். இயேசு கிறிஸ்து தான் உயிர்த்தெழுதல்ல முதற் பலன். அவர் முதலாவது வரிசையிலே உயிரோடு எழுப்பப்பட்டு பிதாவுடைய வலது பார்சத்திலே இப்போது உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது வரிசையில யார் உயிரோடு எழுப்பப்பட போறார் என்று சொன்னால், நமக்கு முன்னோடியாய் வாழ்ந்த பரிசுத்தவான்கள், பூரணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள், அவர்கள்தான் கர்த்தருடைய வருகையிலே உயிரோடு எழுப்பப்படுவார்கள். அதுதான் இரண்டாவது வரிசை. மூன்றாவது வரிசையில யார் உயிரோடு எழுப்பப்படுவார் அப்படின்னா, கர்த்தருடைய வருகையிலே கைவிடப்பட்டு இரத்த சாட்சிகளாக மரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் மூன்றாவது வரிசையிலே உயிரோடு எழுப்பப்படுவார்கள். நான்காவது வரிசையில யார் உயிரோடு எழுப்பப்படுவாங்கன்னா, மனசாட்சி காலத்தில் முதற் பலனாகிய ஏனோக்கும், நியாயப்பிரமாண காலத்தில் முதற் பலனாகிய எலியாவும் பாதி 3 வருஷத்தின் முடிவில் வந்து அவங்க ஊழியர் செய்து அதற்கு பிறகு அவங்க மரித்து நான்காவது வரிசையிலே உயிரோடு எழுப்பப்படுவாங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் 2 கேட்டகரி. ஒன்று புதிய பூமிக்கு போறவங்க இருக்கிறாங்க, புதிய வானத்துக்கு போறவங்க இருக்கிறாங்க. அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்ல புதிய வானத்துக்கு போற எல்லாருமே இந்த 5வது வரிசையில உயிரோடு எழுப்பப்பட்டு 1000 வருட அரசாட்சிக்குள்ள வருவாங்க. அந்த 5வது வரிசையில இந்த தானியேலும் உயிரோடு எழுப்பப்பட்டு 1000 வருட அரசாட்சிக்கு வருவான் என்பதைத்தான் இந்த தானியேல் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, சணல் வஸ்திரம் தரித்து ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிற ஒரு புருஷன் தானியேலை நோக்கி, நீயோவென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர விதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். அப்போ தானியேல் 5வது வரிசையிலே உயிரோடு எழுப்பப்பட்டு 1000 வருட அரசாட்சிக்கு வருவான் என்பதைத்தான் இந்த தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும்.